டைஃபாய்டு ஃபீவர் பற்றி பார்க்கலாம் இப்போது. டைஃபாய்டு ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் கேரக்டரைஸ்டு பை சஸ்டெயின் ஃபீவர் இருக்கும். எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா சால்மனெல்லா டைஃபைனால தான். இனிஷியலாக லீஷன் வந்து பவுலில் இருக்கும். பவுல் மூலயமா வந்து பாக்டீரியா வந்து வருது. அதுக்கப்புறம் அஃபெக்ஷன் ஆஃப் மெனி டிஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து டைஃபாய்டு ஃபீவர். காசஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னா சால்மனெல்லா டைஃபி. இதில் வந்து 3 ஆன்டிஜன் இருக்குது. ஒன்று வந்து சொமேட்டிக் ஆன்டிஜன், ஃபெஜுலார் ஆன்டிஜன் அண்ட் பாலிசாக்கரை என்வலைப் 6 ஆன்டிஜன். ஓகேவா, இது மொத்தம் 3 ஆன்டிஜன் இருக்குது. இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 7 to 14 days தான் இதோட இன்குபேஷன் பீரியடு. பேத்தோஜெனிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சைஸ் ஆஃப் த இன்ஃபெக்டிவ் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁷ ஆர்கானிசம்ஸ் வந்து இது வந்து டோஸ். ஓகேவா, இவ்வளோ ஆர்கானிசம் இருந்தால் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நார்மல் கேஸ்ட்ரிக் ஆசிட் ரேப்பிட்லி கில்ஸ் த. இப்போ வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும் போனால் நார்மலாகவே இந்த பெசிலையை வந்து சால்மனெல்லா டைஃபையை கில் பண்ணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்போ வந்து இது சசப்டபிள் இந்த இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிச்சிடுறோம் முன்னாடியே, இல்லைனா வந்து ஆன்டாசிட் எதனா போட்டுடுறோம். அந்தமாரி டைமில் என்ன ஆகும்னா நம்மளோட ஆசிட் செக்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறனால இந்த பேசிலை வந்து அதுக்கு வந்து இதாக வாய்ப்புன்னு சொல்லிட்டு அது இன்னும் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெசிலை வந்து உள்ளே போதா எபித்திலியல் லைனிங் ஆஃப் த டிஸ்டல் ஈலம் வந்து ரீச் ஆகும். அங்கே போயிட்டு சப்மியூக்கோசா லேயரில் ரீச் ஆகுது. ரீச் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு போனோடனே அது வந்து ஃபாரின் பாடின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா ஃபேகோசைட்ஸ் பண்ணுது. மேக்ரோஃபேஜோ பாலிமார்ஃபியோ வச்சு ஃபேகோசைட்ஸ் முழுங்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து மிசென்ட்ரிக் லிம்ஃப் நோடுக்கு போகுது. மிசென்ட்ரிக் லிம்ஃப் நோடுக்கு போயிட்டு அங்கே போய் மல்டிபிள் ஆகி பிளட்டுக்கு வந்து பரவுது. எது மூலமா? தொராசிக் டக்ட் மூலமா பிளட்டுக்கு போகுது. பிளட்டுக்கு போனோடனே என்ன ஆகுதுன்னா டிரான்சிட் பாக்டீரியா நம்ம பிளட்டில் வந்து பாக்டீரியா வந்து நிறையா வந்து இருக்குது. அதுதான் வந்து பிரைமரி பாக்டீரியா. அது வந்து என்ன ஆகும்னா ஆர்கன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுது. லிவரு, கேல்பிளாடர், ஸ்ப்ளீனு, போன் மேரோ, லிம்ஃப் நோடுக்குலாம் ரீச் ஆகுது. ரீச் ஆகிட்டு என்ன ஆகும்னா இன்ட்ராசெல்லுலர் மல்டிப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு ரொம்ப மல்டிப்ளிகேஷன் ஆரம்பித்தோடனே அங்கே செகண்ட் பாக்டீரியா ஃபாலோஸ். அதுக்கப்புறம் செகண்டரி பாக்டீரியா வந்து வருது. ஓகேவா, பெத்தாலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வந்து மெயினாக எங்கே இருக்குன்னா லிவர், ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோடு, போன் மேரோ. ஓகேவா, அது கூட பேஎஸ் பேச்சஸில் தான் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்குது. சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா மோனோநியூக்ளியஸ் செல் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுது, ஹைப்பர்பிளேஷன் நடக்குது, ஃபோக்கல் நெக்ரோசிஸ் நடக்குது. இது 3 தான் மெயினாக நடக்குது. ஃபோக்கல் கலெக்ஷன் ஆஃப் த மோனோநியூக்ளியல் லூக்கோசைட்ஸ் தான் வந்து டைஃபாய்டு நோடுல்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து வந்து லிவர் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து என்லார்ஜ் இருக்குது, க்ளவுடி ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஓகேவா, பேஎஸ் பிளாச்சஸில் வந்து டெர்மினல் ஈலம் இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்வெல்லன் இருக்குது, நெக்ரோசிஸ் வித் அல்சர்ஸ் இருக்குது. பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எரோடட் லீடிங் டு இன்டெஸ்டினல் ஹெமரேஜஸ் வந்து இருக்குது. ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் வந்து ஜெங்கர் டீஜெனரேஷன் வந்து நடக்குது. இதுதான் வந்து மெயினாக பேத்தாலஜி. கிளினிக்கல் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக ஃபீவர் வருது, ஹெட்டேக் இருக்கும், அடுத்து லெத்தார்ஜி, டாக்ஸிமியா, அனரெக்சியா, மலைஸ் இருக்குது. இதுதான் வந்து ப்ரைமரியாக வரும். ஃபீவர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப்லேடர் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ஃபீவர் இருக்கும் ஃபஸ்ட்டு வீக்கில். அது கூட வந்து அப்டாமன் பெயின் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்கில் வந்து டயரியா இருக்குது. அது கூட வந்து நான் ப்ரொடக்டிவ் காஃப் வந்து இருக்கும். ஓகேவா, எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் பண்ணும்போது பிராடிகார்டியா இருக்குது, மைல்ட் டெண்டனன்சிஸ், ரைக் ஈலியாக் ஃபோஸால் மைல்ட் டெண்டனன்ஸ் இருக்குது. செகண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஸ்பாட்ஸ் இருக்கும். எங்கன்னா அப்பர் அப்டமன் அண்ட் செஸ்ட்டில். இது வந்து மேக்கோபாப்புலர் லீஷன்ஸ். ஓகேவா, செகண்ட் வீக்கில் வந்து டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு ரீச் ஆகுது. டங்க் வந்து கோட்டடாக இருக்கும், ஸ்ப்ளீன் பால்பபிளாக இருக்குது, வேக் டெண்டனஸ் அப்டமன் இருக்குது, மெலினா இல்லைனா ஸ்டீக்ஸ் ஆஃப் பிளட் இந்த ஃபீக்கஸ் வந்து ரேராக இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தின் ஃப்ளஷ்டு ஃபேஸ் வித் ஸ்டேரிங் அப்பாத்தட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இதுதான் வந்து டைஃபாய்டு ஸ்டேட். ஓகேவா, டைஃபாய்டு ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். வேறு என்ன ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் இருக்குது, அக்யூட் ப்ராங்கைட்டிஸ் இருக்குது, அக்யூட் அப்டாமினல் பெயின், நிமோனியா, ஜாண்டிஸ் இதெல்லாம் வந்து ரேராக வர வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் இருக்குது, டைஃபாய்டு ஸ்டேட்டு, கோமா விஜில்,
கன்வல்ஷன், டெலிரியம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும். சிஸ்டமிக்காக பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் ஹெமரேஜ், டிஐசி, டீப் வெயின் த்ராம்போசிஸ், செப்சிஸ் அண்ட் பெர்ஃபரேஷன் இதெல்லாம் வந்து சிஸ்டமிக்காக வருது. இப்போ லேப் டயக்னோசிஸ் வந்து எப்படி பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பிளட் கல்ச்சர் பண்ணணும். பிளட் கல்ச்சரில் வந்து 72 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து இந்த சால்மனல்லா டைஃபை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து போன் மேரோ கல்ச்சர் பார்க்குறோம். பைல் கல்ச்சர் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஃபீக்கல் கல்ச்சரில் வந்து இந்த பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். யூரின் கல்ச்சர் பார்க்குறோம். மெயினாக பார்த்திங்கன்னா வைரல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் டைஃபாய்டு இருக்கா இல்லையான்னு. வேறு எதனா சிராலஜிக்கல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசிஆர், எலைசா, பாசிவ் அக்ளூட்டினேஷன் வந்து பார்க்கலாம். அதர் ஃபைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு நார்மோசைட்டிக் நார்மோக்ரோமிக் அனிமியா இருக்குது. த்ராம்போசைட்டோபீனியா இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா லூக்கோசைட்டோபீனியா வித் லூக்கோசைட்டோசிஸ் இருக்குது. ஈசிஆர் வந்து மோஸ்ட்லாக எலிவேட் ஆகாது. வேறு என்ன எலிவேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஆஃப் அலனைன் டிரான்ஸ்அமைலேஸ் ஏஎல்டி எலிவேட் ஆகுது, ஏஎஸ்டி வந்து எலிவேட் ஆகுது. இதுதான் வந்து டைஃபாய்ட் ஃபீவர். இந்த டைஃபாய்ட் ஃபீவர் காசஸ் பார்த்தோம், அப்புறம் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோம், அதை இன்வெஸ்டிகேஷன் சிம்டம்ஸ்லாம் பார்த்தோம். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகே, பாய்.